இந்திய அளவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து தொடர்ச்சியாக அதிகமாக நடந்துட்டு வருது. பாலியல் சீண்டல்கள் அதிகமாக இருக்குது. பணி செய்யும் இடத்துல, குடும்பத்தில் இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகரிச்சுட்டு வருது. இதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தில் பெண் பிள்ளையை மட்டுமே வந்து இப்படி நடக்கணும், இப்படி போகணும், இப்படி வரணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வளர்க்குறோம். ஆனால் முக்கியமாக சொல்ல வேண்டியது யாருக்குன்னா, ஆண் பிள்ளைகளுக்கு தான் இதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். என்னென்னா, உனக்கு அம்மா இருக்கிறாங்க, உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, உன்னுடைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரி தான் நீ மற்றவங்களை பார்க்கணும். மற்ற பெண்கள் வந்து தவறான பார்வையை நீ பார்க்கக்கூடாது, தப்பாக அவங்ககிட்ட நடந்துக்கூடாது அப்படின்ட்டு இந்த பாலியல் கல்வியை வந்து பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து ஏற்பட்டிருக்கோம். அந்த வகையில் இந்த குற்றத்தில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களுக்கு கடுமையான தண்டனைகளை வந்து கொடுக்கணும். அரசு வந்து அதுக்கான திட்டங்களை வந்து முன்னெடுக்கணும். இந்த போதைப் பொருட்கள் வந்து இளைஞர்களுடைய சிந்தனையை மழுங்கடிச்சு அவங்கள வந்து இந்த சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறதுக்கான ஒரு தூண்டுதலாகவே இந்த போதை பழக்கங்கள் இருக்குது. இந்த போதை பழக்க வழக்கங்கள்லேருந்து இளைஞர்கள் மீண்டு வர பட்சத்தில் இது மாதிரியான குற்றங்கள் வந்து குறையறதுக்கும் தடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறைய இருக்குது.